மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கைகலப்பு நடக்க காரணம் என்ன, இந்த சதியை திட்டமிட்டு நடத்தது யார் என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம். பேரன்பிற்குரிய தோப்பலோட உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேலமர் கார்த்தி. தோல்வி பயத்தை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில பலர் சில்லற வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. பாஜகவுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி கார்த்திகாயனி அவருடைய வெற்றிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சாதனை நாயகர் மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிதம்பரம் மாநகரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு அந்த பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டிருந்தாங்க. அந்த கூட்டமே கார்த்திகாயனியுடைய வெற்றியை உறுதி செஞ்சிருந்துச்சு. இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வெற்றி பெறணும், இவர் வெற்றி பெற்றால் தான் சிதம்பரம் மாநகருக்கும் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும்னு சொல்லி இந்த தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டதாலும் தோல்வி பயத்தினாலும் ஒரு சில கும்பல் திட்டமிட்டு அந்த கூட்டத்திற்குள்ளாக ஒரு குடிகாரரை அனுப்பி அந்த கூட்டத்திற்கு நடுவே சலசலப்பா ஏற்படுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்திற்குள்ளாக புகுந்து குடிகாரர்கள் வந்தாலே அங்க என்ன நடக்கணும் தெரியும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மதுவிற்கு எதிரான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டனாலே அதுல டாஸ்மாக்கு எதிராக பேசக்கூடிய கூட்டம். ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரு முதியவருக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து சலசலப்பா ஏற்படுத்த நினைச்சிருக்கிறாங்க சில சில்லறை எண்ணம் பிடிச்சவங்க. இப்படியாக ஒரு மேடை கிட்டக்க வந்த உடனே பாட்டாளிகள் அவரை குண்டுகட்டாக தூக்கி போய் அவரை வெளியேற்றி அவருக்கு அறிவுமுறை சொல்லி, வேண்டாங்க நீங்க போங்க, யாருடைய பிச்சையை கேட்டு இங்க வந்து சலசலப்பை ஏற்படுத்தாதீங்க, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு நிற்கிறாங்க, நீங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அவர் கூப்பிட்டு போறப்ப அவரு திமிரி அப்படியே ஆடி இருக்கிறாரு. இந்த காட்சிகள்லாம் படம் பிடிச்சு உடனே ஊடகத்துல இங்க பாத்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்துக்குள்ளார சலசலப்பு கைகலப்பு அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய ஊடகங்கள் அங்கங்க காசு கொடுக்குறாங்களே அதை எடுத்து போட மாட்டேன்றாங்க. அதோட விடுங்க, சரி இந்த சில்லறை வேலைதான் பண்ணாங்களான்னு பார்த்தா அதோட நிக்கல. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்கூட்டம் நடந்த அந்த பிரச்சார கூட்டம் நடந்த போனாராயணன் தெருவுல இருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த எஸ்பி கோஸ்ட் வழியாக தான் வெளியேறி போகணும். அந்த கூட்டம் கண்டிப்பா வெளியேறதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். கண்டிப்பா அவ்வளவு பெரிய கூட்டம், அதுவும் நகரத்திற்கு நடுப்பகுதியில். இந்த வேலையில அங்க ஏதேனும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், ஒரு பதட்ட சூழலை ஏற்படுத்திடணும்னு திட்டமிட்டு பிரம்மாண்ட பானை சின்னத்தை ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு அந்த வழியா போறாங்க. எப்படியும் பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியில திரண்டு இருக்கின்ற வேலையில வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படியான ஒரு செயலை செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அவர்கள் கிட்டக்க நெருங்கி வரும்போதே காவல்துறையினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி தேவையில்லாம நீங்க ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த காவல்துறையினர் வேகமா போய் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓரம் கட்டுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு அமைதியாக தான் இருக்கிறாங்க. அந்த பானை வாகனமே போனா கூட அமைதியாக இருக்க போறாங்க, வேற வழி கிடையாது. கண்டிப்பா அப்படிதான் இருந்து ஆகணும். அப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சியினரை தலைவர்கள் நல்வழிப்படுத்திருக்கிறாங்க. யார் என்ன சீண்டினாலும் நீ அமைதியா போ, சட்டத்தை நம்புவோம், ஜனநாயகத்தை நம்புவோம்.